வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொதுத் தேர்தல் நிறைவுக்கு வந்திருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரே எதிர்பார்க்காத ஒரு முடிவு என்று ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டிருந்தார். பல காலமாக பொதுத் தேர்தலில் மாறாத ஒரு யாழ் மாவட்டம் இந்த முறை தென்னிலங்கை கட்சி ஒன்றுக்கு அதிக வாக்குகளை கொடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலுக்கு முதல் கொஞ்சம் பேர், தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் பேர்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனோ கணேசன், அத்தாவுல்லா, இந்த மாதிரி ஹலீம், இப்படி பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். பிரதமர் ஹரிணி அமரசூரிய, விஜித ஹேரத் மிக அதிகமான வாக்குகள், வரலாற்று சாதனையோடு அதிக வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் சில கட்சிகள் மொத்தமாக பெற்ற வாக்குகளை விடவும் அதிகம். இது தொடர்பாகவெல்லாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். இந்த முறை பொது தேர்தல் 10வது பாராளுமன்றத்துக்கு 225 ஆசனங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான ஒரு பொது தேர்தல் தான். வரலாற்று சிறப்புமிக்கதாக இது அமைந்ததுக்கு பல காரணங்கள் உண்டு. தேசிய மக்கள் சக்தி 159 ஆசனங்களை வென்றிருக்கிறது, தேசிய பட்டியல் உட்பட. இது 3/2 பெரும்பான்மை விட அதிகம் என்பது இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். ஆக இந்த முறை பொது தேர்தலை பொறுத்த மட்டும் தேசிய மக்கள் சக்தி மொத்தமாக 159 ஆசனங்களை பெறுகிறார்கள். எஸ்ஜேபி ஐக்கிய மக்கள் சக்தி 40 ஆசனங்கள். கடந்த முறை இவர்கள் 54 ஆசனங்களை வென்றிருந்தார்கள். அடுத்து இலங்கை தமிழரசு கட்சி 8 ஆசனங்கள். இந்த முறை கடந்த முறை 10 ஆசனங்கள், 2 ஆசனங்கள் குறைவாக கிடைத்திருக்கிறது. சுமந்திரனும் வாய்ப்பை இழந்திருக்கிறார். எஸ்எல்பிபி பொதுஜன பெரமுன கட்சி 3 ஆசனங்கள் தான். கடந்த முறை 145 ஆசனங்களை வென்றவர்கள் இந்த முறை 3 ஆசனங்களோடு அவர்கள் பல பாராளுமன்ற உறுப்பினர்களை இழந்திருக்கிறார்கள். பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றி குறித்து சொல்லுகிற போது, கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலின் போது தோல்வியடைந்த மாவட்டங்களிலும் கூட இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆக ஒரே ஒரு மாவட்டத்தில் மாத்திரம்தான் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற பொது தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறது. அதுவும் மட்டக்களப்பு மாவட்டம். யாருமே எதிர்பார்க்காத யாழ் மாவட்டத்திலும் வன்னி மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது. அதைவிட திருகோணமலை மாவட்டம், திகாமடுலை மாவட்டங்களிலும் கூட தேசிய மக்கள் சக்தி வெற்றியை பதிவு செய்திருந்தது. இந்த முறை யாழ் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் 3 ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்தது. இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டும் ஸ்ரீதரன் மாத்திரம்தான் வென்றிருந்தார். ஒரே ஒரு ஆசனம். சுமந்திரன் தோல்வியை தழுவியிருந்தார். ஏசிடிசியில் பொன்னம்பலம் வென்றிருந்தார். அடுத்ததாக சுயாதீன குழு 17 ஒரு ஆசனத்தை வென்றது. வைத்தியராக கருதப்படக்கூடிய அர்ச்சுனா வெற்றி பெற்றிருந்தார். கடந்த காலங்களில் சாவகச்சேரியில் இருந்த பிரச்சனைகள் தொடர்பாக எல்லாம் குரல் கொடுத்து அந்த மக்களினுடைய நம்பிக்கையை வென்று அதுக்கு பிறகு பல்வேறுபட்ட சர்ச்சைகளில் சிக்கிய ஒருவர். யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா ஊடக சந்திப்பை நடத்தினார் இந்த வெற்றிக்கு பிறகு. அந்த சந்தர்ப்பத்தில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு வந்தவர் கடைசியாக சொன்னார், மிக முக்கியமாக யாழ் மக்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். பாரம்பரியமாக தொடர்ச்சியாக அந்த மக்கள் வாக்களித்து வந்த கட்சிகளை எல்லாம் விட்டுட்டு, அதுவும் பெரிய நம்பிக்கை வைத்து அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆக வடக்கு தெற்கு என்று எல்லா மக்களும் ஒன்றிணைந்து ஒரு நோக்கத்துக்காக வாக்களித்திருக்கிறார்கள். அதனால் நாங்கள் அவர்களுக்கு மிக முக்கியமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்னு சொல்லி யாழ் மக்களுக்கு டில்வின் சில்வா நன்றியை தெரிவித்து கொண்டார். ஏன்னா இது வரலாற்றிலேயே முதல் முறை இப்படி பொது தேர்தலில் நடந்திருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆக 3/2 பெரும்பான்மை என்பது நாம் கோரவும் இல்லை, அது மாதிரி எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் இப்போது கிடைத்திருக்கிறது. பெரிய ஒரு பாரம் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கு. அதே நேரம் மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்றுவோம் என்று சொல்லி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா குறிப்பிட்டிருந்தார். இனி இந்த முறை பொது தேர்தலை பொறுத்த மட்டும் 10வது பாராளுமன்ற பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய சாதனையுடன் கூடிய ஒரு வெற்றியை பதிவு செய்தார். 6,55,289 வாக்குகளை அவர் பெற்றுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. 2020ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச
ஏற்படுத்திய சாதனை முறியடிக்கப்பட்டது. 5,27,364 வாக்குகளை அப்போது அவர் பெற்றார். அதுக்கு முதல்ல ரணில் விக்ரமசிங்க 2010 சாதனை படைத்தார். 5 லட்சத்துக்கும் கொஞ்சம் அதிகமான வாக்குகளை பெற்று இந்த 2 சாதனைகளையும் முறியடித்திருந்தார் பிரதமர் ஹரிணி அமரசூரிய என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த முடிவுகள் வெளியாகி கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே கம்பஹா மாவட்டத்தினுடைய விருப்பு வாக்கு முடிவுகள் எல்லாம் வெளியானது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அமைச்சர் விஜித ஹேரத் மிக அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்பது தெரிந்தது. 7,16,715 வாக்குகள் இலங்கையினுடைய பொது தேர்தல் என்றில் ஒரு வேட்பாளர் பெற்றுக்கொண்ட மிக அதிகமான வாக்குகள் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே ஹரிணி அமரசூரிய ஏற்படுத்திய சாதனையை விஜித ஹேரத் முறியடித்திருக்கிறார். ஆக இந்த 2 பேருமே பெற்றுக்கொண்ட வாக்குகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை பொது தேர்தலில் சில கட்சிகள் கூட முக்கியமாக எஸ்எல்பிபி பொதுஜன பெரமுன கூட இந்த அளவுக்கு வாக்குகளை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கூட ஒரு 3 லட்சம் வாக்குகளை தான் எடுத்திருந்தார்கள். அதை விட ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த சிலிண்டர் கட்சி இருக்கு இல்லையா, அவர்களுமே 5 லட்சம் தான். இவங்களை விடவும் அதிகமான வாக்குகளை விஜித ஹேரத் பெற்றார். அது மாதிரி பிரதமர் ஹரிணி அமரசூரியவும் பெற்றிருந்தார் என்பது இங்கு கவனிக்கக்கூடிய விஷயம். இந்த முறை யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட 2 தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் இபிடிபியினுடைய டக்ளஸ் தேவானந்தா. கடந்த 30 ஆண்டு காலமாக பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்தவர் முதல் முறையாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் மக்களால். அதுபோல இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சட்டத்தரணி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். சுமந்திரன் இது குறித்து ஊடக சந்திப்பொன்றையும் நடத்தியிருந்தார். இந்த முறை அவர்களுடைய கட்சி 8 ஆசனங்களை தான் வென்றிருந்தது யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே. அந்த ஊடக சந்திப்பின் போது ஒரு ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினார், உங்களுக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் இருக்கிறது, அதன் மூலமாக நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் சொன்ன பதில் ஒன்று, கட்சி எடுக்கக்கூடிய முடிவு அதற்கு கட்டுப்படுவோம். ஆனால் இரண்டாவது அவர் சொன்ன விஷயம், தான் ஏற்கனவே சொல்லியிருந்த விடயம்தான், இப்படி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்ததுக்கு பிறகு மீண்டும் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்குள் வருவதை தான் விரும்பவில்லை என்று சொல்லி சுமந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்டிருந்தார். யாழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அங்கஜன் ராமநாதனும் மக்களால் இந்த முறை நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் என்பது இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். ஆகவே யாழ்ப்பாண மாவட்டத்தில் முக்கியமான தலைவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டிலும் இந்த முறை கிழக்கு மாகாணத்தில் கடும் விமர்சனத்துக்குள்ளாகி இருந்த முஸ்லிம் தலைவர்கள் சிலரும் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய அமைப்பாளர் MS தௌஃபீக் அவர் கடந்த முறை 20வது அரசியலமைப்பு திருத்தம் வேண்டாம் என்று சொல்லி கையில் ஸ்டிக்கர் ஒட்டி பிறகு அதற்கு ஆதரவாக வாக்களித்து கடும் விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தவர் திருகோணமலை மாவட்டத்தில் இந்த முறை நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். அதுபோல அத்தாவுல்லாவும் மக்களால் நிராகரிக்கப்படுகிறார். கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரங்களை மேற்கொண்டார். முஷரஃப் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவரும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். ஃபைசல் காசிமும் கூட நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். அத்தாவுல்லாவினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு நிறைய மக்கள் வந்தார்கள். அவருடைய உரைகளை எல்லாம் மக்கள் ரசித்து கேட்டார்கள். ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு வாக்காக மாறியதா என்றால் கேள்விக்குறிதான். ஆக அலி சப்ரி ரஹீம் புத்தளத்திலே கடும் விமர்சனத்துக்குள்ளான பிரச்சாரங்களை எல்லாம் மேற்கொண்டிருந்தார். இந்த முறை அவருடைய சில பிரச்சார உரைகளை பார்த்தவர்கள் எல்லாம் முகம் சுளித்து போனார்கள். என்ன இவர் இந்த மாதிரி பேசுகிறார், ஒரு மேடை நாகரீகம் கூட இவருக்கு இல்லையே என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்டவர். இவரும் கடந்த காலங்களில் அந்த 20வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்தெல்லாம் கடுமையான விமர்சனத்துக்குள்ளானவர், மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து அனுராதபுரத்தினுடைய இஷாக் ரஹ்மானும் கூட நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி கடந்த காலங்களில் முஸ்லீம் தலைவர்கள் சிலர் கட்டும் விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தாங்க. 20வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்து பசில் ராஜபக்சவினுடைய அந்த இரட்டை பிரஜா உரிமை தொடர்பான திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்து அதுபோல கோட்டாபயவினுடைய கரங்களை பலப்படுத்தியதாக சொல்லி எல்லாம் விமர்சிக்கப்பட்டவர்கள் பலரும் இந்த முறை பொது தேர்தலில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் அவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததா பாருங்க, மட்டக்களப்பில் பிள்ளையான் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். சிஐடிக்கு வரும்படி அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்னும் ஒரு திகதியை தரும்படி அவர் கோரியிருக்கிறார். இப்போ பொது தேர்தலிலும் அவர் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து வடிவேல் சுரேஷும் அவருடைய மகனும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொழுந்து பறித்தார், மழையில் நனைந்தார், இப்படி பல வீடியோ காட்சிகள் எல்லாம் கூட வெளியாகி இருந்தன. ஆனால் இந்த
இந்த கதைகளை எல்லாம் சொல்லி இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது போலத்தான் தெரிகிறது. ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு முறை ஒரு வாசகம் ஒன்றை சொல்லியிருப்பார். பலரை சில காலம் ஏமாற்றலாம், சிலரை பல காலம் ஏமாற்றலாம், ஆனால் எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது என்கிற அவருடைய வாசகத்தை போல இந்த முறை பல சம்பவங்கள் நடந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக அது மாதிரி கண்டி மற்றும் கொழும்பு மாவட்டங்களை முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். இந்த கண்டி கொழும்பு மாவட்டங்களில் ஒவ்வொரு பொது தேர்தலின் போதும் தமிழ் பிரதிநிதித்துவம் ஒன்று கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள். கண்டியில் கடந்த முறை வேலுக்குமார் தெரிவாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. கொழும்பை பொறுத்த மட்டும் மனோ கணேசன் போன முறை பொது தேர்தலினூடாக வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் இந்த முறை 2 பேருமே 2 மாவட்டங்களிலும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்டியை பொறுத்த மட்டும் வேலுக்குமார் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலின் போது ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்தவர் திடீர்னு ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்க போனார். அதுக்கு முதல்ல அவர் கடுமையாக ரணில் விக்ரமசிங்கவை விமர்சித்த ஒருவர் தான். அதனால் தொலைக்காட்சி விவாதம் ஒன்றின் போது திகாம்பரத்துக்கும் இவருக்கும் இடையில் ஒரு விவாதத்தின் போது சண்டையே நடந்தது. அது வீடியோவாக வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கண்டியில் வேலுக்குமார் படுதோல்வி அடைந்திருக்கிறார். கொழும்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் மனோ கணேசன் கொழும்பு மக்கள் மத்தியில், தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்திருந்த நிலையில் அவரும் தோல்வியை தழுவியிருக்கிறார். அவருக்கு இந்த முறை ஒரு 19,000 வாக்குகள் மாத்திரம் கிடைத்ததாகத்தான் அறிய கிடைக்கிறது. கொழும்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டும் ஒரு காலத்தில் 2 தமிழ் பிரதிநிதித்துவங்களை பெறக்கூடிய ஒரு மாவட்டமாக இருந்தது. அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் மனோ கணேசன் மாத்திரம்தான் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தார். அவர் மீதும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதையும் கடந்த காலங்களில் நாம் பார்த்திருந்தோம். இப்போது அவரும் கொழும்பு மாவட்டத்தில் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் என்பது தெரிகிறது. இந்த முறை கொழும்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் 4 ஆசனங்கள் தான் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருந்தது. சஜித் பிரேமதாச, ஹர்ஷடி சில்வா, அதுபோல முஜிபுர் ரஹ்மான், மரிக்கார், இந்த 4 பேரும் மாத்திரம்தான் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கிறார்கள். கொழும்பை பொறுத்த மட்டும் கண்டியில் இன்னும் கடுமையான ஒரு போட்டி. ரவுஃப் ஹக்கீம் அது மாதிரி லக்ஷ்மன் கிரியல்லவினுடைய மகள், இந்த 2 பேருக்கும் இடையில் ஒரு போட்டி நிலவியது. ஒரு 100 வாக்கு வித்தியாசம் தான் இந்த 2 பேருக்கு இடையில். கடந்த முறை பொது தேர்தலில் ஒரு 80,000ஐயும் விட அதிகமான வாக்குகளை எடுத்திருந்த ரவுஃப் ஹக்கீம் இந்த முறை கண்டியில் எடுத்தது 30,000 வாக்குகள் மாத்திரம்தான். அதை விட ஒவ்வொரு முறையும் கண்டி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் ரவுஃப் ஹக்கீம் அது மாதிரி ஹலீம் இந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்படுவாங்க. இந்த முறை மிக நீண்ட காலமாக பாராளுமன்றத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்த ஹலீம் எம்பி இந்த முறை மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். அடுத்ததாக மஹிந்த அமரவீர, மனுஷ நாணயக்கார ஹரீன் பெர்னாண்டோ, அதுபோல் ரமேஷ் பத்திரன, பவித்ரா வன்னியாரச்சி, சந்திம வீரக்குடி, காஞ்சன விஜயசேகர, நிமால் சிறிபாலடி சில்வா, டிலான் பெரேரா, ராஜித சேனாரத்ன, விதுர விக்ரமநாயக்கன்னு சொல்லி மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த முறை மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த நிபுணரானவக்க சசீந்திர ராஜபக்சவும் கூட நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தவிர சுசில் பிரேம ஜெயந்த், அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்மான் பிள்ளை தொடர்ந்து ஊடக சந்திப்புகளை எல்லாம் நடத்தியவர். இந்த ஷாஃபியினுடைய விவகாரம் தொடர்பாக ஷாஃபியே அந்த ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்தார். அவர் தொடர்பாக பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டவர்கள்னு சொல்லி ஒரு பட்டியலை வாசித்தார். அதில் கம்மான் பிள்ளை, சன்ன ஜெயசுமன, சரத் வீரசேகர போன்றவர்களும் இருந்தார்கள். இந்த 3 பேருமே மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பிரசன்ன ரணவீர, அடுத்து மஹிந்தானந்த அலுத்கமகே, ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கூட நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க சொன்னார், பாராளுமன்றத்துக்கு மிளகாய் தூள் கொண்டு வந்தவங்க, பாராளுமன்ற கதிரைகளால் தூக்கி அடித்து சண்டை பிடித்தவர்கள், புத்தகங்களை வீசி எறிந்தவர்கள் எல்லாம் மீண்டும் ஒரு முறை பாராளுமன்றத்துக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லியிருந்தார். இதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்று தெரிகிறது. இவர்களை எல்லாம் நிராகரித்ததை பார்க்கிற போது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.